வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப சுறுசுறுப்பாக மாறிட்டாங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன், அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. குரூப் 1B அண்ட் குரூப் 1C சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். குரூப் 1 ரேங்க்கில் ஊதியம் மற்றும் பிற படிகள் அப்படிங்கிற நிலமையில் குரூப் 1 ரேங்க்கில் இருக்கிற 2 போஸ்ட்டு, குரூப் 1B அண்ட் குரூப் 1C அப்படிங்கிற 2 போஸ்ட் வந்திருக்கு. குரூப் 1B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், ஹிந்து ரிலிஜியஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படிங்கிற போஸ்ட்டு குரூப் 1B. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஇஓ அப்படிங்கிற போஸ்ட் வந்து குரூப் 1C அப்படிங்கிற போஸ்ட். ரைட், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு. இது குரூப் 1 சர்வீசஸில் சேர்த்துல, அதனால் இது வந்து தனியாக வச்சுருக்காங்க. ஹெச்ஆர்என்சிக்கு எடுக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் குரூப் 1B, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது டிஇஓ எக்ஸாமினேஷன். டிஇஓங்கிறது கல்வித்துறையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பெரிய பொறுப்பு. அந்த டிஇஓ எக்ஸாமினேஷன் வந்து குரூப் 1C சர்வீசஸில் வந்திருக்கு. ஸோ இந்த 2 கால்ஃபருக்கும் என்னென்ன விஷயங்கள் எலிஜிபிள், யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த எக்ஸாம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸாமினேஷனை எழுதுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது 23/4 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கு 22/5/2024 லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ரைட், இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது 12/7/2024. குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜூலை 13 குரூப் 1 எக்ஸாமினேஷன், ஜூலை 12 இந்த எக்ஸாமினேஷன். ஸோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துமே இப்போ தான் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. அப்போ நமக்கு இப்போ இருந்து நமக்கு டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 months டைம் இருக்குது. ஸோ 3 months டைம் அப்படிங்கிறது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை படித்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் குறுகிய காலகட்டம் தான். ஆனால் இந்த துறையில் போட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். அது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆகட்டும், டிஇஓ ஆகட்டும், குறைந்த அளவிலான போட்டி தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த குறிப்பிட்ட இந்த 3 மாதங்களை இப்போ 23/4 23/5 23/6 23/7 23 கூட இல்லை 12/7 ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்துடுது. ஸோ ஒரு 80 நாட்கள், இந்த 80 நாட்களில் சரியாக பயன்படுத்துகிற எல்லாருமே இந்த குரூப் 1B அண்ட் 1C சர்வீசஸில் நிச்சயமாக பாஸ் ஆகிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட், இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓசியாக இருந்தால் 34, ஓசிக்கு 34 அண்ட் அதர் கம்யூனிட்டி ஓபிசிக்கு நம்ம சொல்கிறோம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அவங்க எல்லாத்துக்கும் 39. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஇஓக்கு ஏஜ் லிமிட் வந்து 32 ஓசிக்கு. அதுவே நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸ்கூல் டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் ஓசிக்கு 42. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நோ அப்பர் ஏஜ் லிமிட். அதனால் எந்த ஏஜில் இருந்தாலும் அவங்க எக்ஸாமினேஷன் எழுதலாம். ரைட், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி முடித்து அது கூட நீங்கள் ஒரு லா படிச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் பேச்சுலர் ஆஃப் லா பிஎல் மட்டுமே படிச்சிருக்கலாம். ஸோ பிஎல் படிச்சிருக்கலாம் அல்லது எனி டிகிரி ப்ளஸ் லா படிச்சிருக்கலாம். இப்போ கட்டாயம் இதில் லா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேசிக் க்ரைட்டீரியாவே லா தான் இருக்குது. அதனால் இந்த எக்ஸாமினேஷனை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ லா படிச்சிருக்கணும், லாயராக குறைஞ்சது 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டுமே அதில் இம்பார்ட்டண்ட் கண்டிஷன்ஸ், அண்டர்லைன்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த ரெண்டுமே தான். ஸோ நீங்கள் லா படிச்சிருக்கணும், லாயராக ஒரு 3 வருஷம், அட்வொகேட்டாக ஒரு 3 வருஷமாவது மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த லாங்கிறது ஸ்பெசிஃபிக்காக லா டிகிரி படிச்சிருக்கலாம் அல்லது எனி டிகிரி ப்ளஸ் லா படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஇஓ எக்ஸாமினேஷனுக்கு பிஜி டிகிரி ஏதாவது படிச்சிருக்கணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூ, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்ஸில் கட்டாயம் யூ மஸ்ட் ஹேவ் பிஜி டிகிரி. அந்த பிஜி டிகிரி கூட நீங்கள் படிச்சிருக்கிற இந்த டிகிரியில் தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கணும், அது கூட பிஎட் படிச்சிருக்கணும், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் படிச்சிருக்கணும். இப்போ இதெல்லாம் படிச்சிருந்தா டிஇஓக்கு நீங்கள் யார் வேணாலும் எலிஜிபிள். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி டீச்சர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற இப்போ நம்ம சொன்ன இந்த பிஜி டிகிரி, தமிழ் 1 ஆஃப் த சப்ஜெக்ட், பிஎட் இதெல்லாம் படித்து முடித்து கூடுதலாக டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் 12+ இயர்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டிஇஓக்கு டீச்சர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் கிடைக்கிற சலுகைகளை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 12 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ரைட், ஸோ இதெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன எலிஜிபிளோ அந்த விஷயத்தை நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரைட், இந்த எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னா,
ஒரு துளி கூட மாற்றம் இல்லாமல், ஒரு புள்ளி கமா கூட மாற்றம் இல்லாமல் டிட்டோ குரூப் 1க்கு என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு குரூப் 1க்கான பசங்க குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க படிக்கிற அதே ஸ்டடீஸ் தான், அதே பேட்டர்ன் தான், சேம் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். 175 கொஷின், ஆப்டிடியூடுக்கு 25 கொஷின். ஸோ சேம் பேட்டர்ன் தான். உங்களுக்கு குரூப் 1க்கு என்ன படிக்கிறீங்களோ அதே பேட்டர்ன் தான் இந்த எக்ஸாமினேஷனுக்கும் சிலபஸ். சேம் குரூப் 1க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த எக்ஸாமினேஷனும் நடக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ குரூப் 1 படிக்கிறவங்க எப்படி, ஏன்னா இது குரூப் 1 ரேங்க் போஸ்ட் அப்படிங்கிறதால ப்ரிலிமினரி கம்ப்ளீட்டாக குரூப் 1 மாதிரியே தான் இருக்க போகுது. சேம் ஆஸ் குரூப் 1 ப்ரிலிமினரி சிலபஸ். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் HRNC அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படிங்கிறது 100 மார்க்குக்கு நடக்கும். அதான் பேப்பர் 1. பேப்பர் 2 என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் குரூப் 1 எக்ஸாமினேஷனில் என்னென்ன விஷயம், இப்போ 3 பேப்பராக நம்ம எழுதுவோம். குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் 3 பேப்பர் இன்ட்டு 250 மார்க், 750 மார்க்குக்கு நம்ம படிப்போம். அந்த 3 பேப்பரோட சிலபஸும் சேர்ந்து பேப்பர் 2வாக உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் HRNCக்கு இருக்குது. ஸோ பேப்பர் 2 அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ். பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது 250 மார்க்குக்கு, இந்த மெயின்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 250 மார்க்குக்கு தான் எக்ஸாம் நடக்கும். அந்த 250 மார்க்குக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா, குரூப் 1ல நீங்கள் 3 பேப்பர்லையும் சேர்ந்து என்ன சிலபஸ் இருக்குமோ அந்த சிலபஸை இங்கே ஒரே பேப்பராக மாற்றிட்டாங்க. ஸோ பேப்பர் 3 அப்படிங்கிறது ஹிந்து ரிலீஜியன்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அதிலிருந்து 250 மார்க்கு, அது உங்களோட மேஜரு. அண்ட் தென் பேப்பர் 4 லா பேப்பர், லாலிருந்து ஒரு 250. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பருங்கிறது அது வெறும் எலிஜிபிள் நேச்சர் அப்படிங்கிறதால அதை விட்டுட்டு மொத்தம் 3 பேப்பர், ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஹிந்து ரிலீஜியன் 1, லா பேப்பர் 1, மொத்தம் 3 பேப்பர். அந்த 3க்கு 3 இன்ட்டு 250 750 மார்க்கு ப்ளஸ் 100 மார்க் இன்டர்வியூ, மொத்தம் 850 மார்க் வச்சு உங்களுக்கு மெரிட் போடுவாங்க. டிஇஓக்கு மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, அது 100 மார்க்கு, அதில் 40 மார்க் வாங்கினா நீங்கள் பாஸ். ஸோ பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி. மெயின் பேப்பர் அப்படிங்கிறது 3 பேப்பர். அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் அப்படிங்கிறது ஜிஎஸ். இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் HRNCக்கு என்ன பண்ணோம், குரூப் 1ல் இருக்கிற 3 பேப்பரையும் சேர்த்து இங்கே ஒரே பேப்பராக வச்சாங்க. இந்த டிஇஓவில் மெயின்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 3 பேப்பரோட சிலபஸையும் இங்கே 2 பேப்பராக மாற்றிருக்காங்க. ஸோ GS1 GS2 அப்படிங்கிறது 2 பேப்பர், ஒவ்வொரு பேப்பரும் 250 மார்க்கு. அண்ட் தென் 3வது பேப்பரு எஜுகேஷன் டாப்பிக்லேருந்து. ஸோ இந்த எஜுகேஷன் டாப்பிக்லேருந்து வர்றது டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்காது, அப்ஜெக்டிவ் டைப்பு மெயின்ஸு. அதுக்கும் 200 கொஷின் 250 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ரைட். இதுலேயும் டோட்டலாக நமக்கு மெயின்ஸ் அப்படிங்கிறது 750 மார்க்கு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிறது 100 மார்க்கு. ஸோ டோட்டலாக 750 + 100 850 மார்க்கு. இந்த 850 மார்க்கில் மெரிட் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு மாவட்ட கல்வி அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் HRNC ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. அதே மாதிரி கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு கனவு பதவி டிஇஓ. இந்த 2 பேட்சுக்குமான, இந்த 2 போஸ்ட்டுக்குமான நியூ பேட்சஸ் அப்படிங்கிறது நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் வில்லிங் இருக்கோ, யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக தரமான ஒரு பயிற்சி இருக்கும். அந்த பயிற்சியின் கீழே உங்களுக்கு ஆர்வமும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் கட்டாயமாக உங்களை தேர்ச்சி பெற வைக்க வேண்டியது நம் பொறுப்பு அப்படிங்கிற அளவுக்கு அந்த பயிற்சி இருக்கும். அதுக்கான ஸோ இப்போ இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும், கோச்சிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நிறையா சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ் ஆகட்டும், இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் ஆகட்டும், இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹாப்பினஸ் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இங்கே படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ரேட் ஆகட்டும், அதுதான் இந்த கிளாஸஸோட தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லும். அதனால் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக யாராக இருக்கிறீங்களோ, உங்களுக்கு கிளாஸ் தேவைப்படுது, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அடுத்த 80 நாட்களுக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் கீழே போயிட்டுருக்கிற ஆஃபீஸ் நம்பருக்கு கூப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. தகுதியுடையவர்கள் அனைவரும் இதில் மிகச்சிறந்த வெற்றியை பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.